எந்த எம்ப்ளாயும் வேலை அதிகமாக கொடுக்குறாங்கன்னு போனதே இல்லை. எல்லா எம்ப்ளாயும் எனக்கு சம்பளம் குறைவாக கொடுக்குறான்னு தான் போகிறான். அவங்ககிட்ட டபுள் வேலையை வாங்கி டபுள் சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். எவ்வளவு ஆள் வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் வேணும் வச்சுக்கணும். இது யாருமே பண்றதில்லை. ரெண்டாவது, எல்லா ஆளையும் பிஸியாக வச்சுக்கணும். முடிஞ்சு போச்சு சார். எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து எப்படி வந்து வேலை வாங்கிக்கிறதுன்னு கேட்குறேன். அதுதாங்க ஆர்ட்டு. அவனுக்கு வேலை செய்கிறவங்க ஃபீலிங்கே வரக்கூடாது, வேலையை வாங்கிடணும். ஆச்சா, தமிழில் ஒரு சீரியல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமியாரும் ஒரு நாள் மருமகள் தானே. நானும் 15 வருஷம் எம்ப்ளாயாக தான் இருந்தேன், அப்புறம்தான் எம்ப்ளாயர் ஆகியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த பக்கம் என்ன பிரச்சனைன்னு. நான் இந்த பக்கம் வந்து இருக்கிறேன். ஸோ எனக்கு வேலை வாங்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். இஃப் யூ டோன்ட் கெட் த ஒர்க் டன், யூ கேன் நெவர் டூ பிஸ்னஸ். எந்த எம்ப்ளாயும் வேலை அதிகமாக கொடுக்குறாங்கன்னு போனதே இல்லை. எல்லா எம்ப்ளாயும் எனக்கு சம்பளம் குறைவாக கொடுக்குறான்னு தான் போகிறான். அவங்ககிட்ட டபுள் வேலையை வாங்கி டபுள் சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். ஸோ கெட்டிங் த ஒர்க் டன் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் டு டூ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், 2 things you have to do. You have to have more people than needed. என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆள் வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் வேணும் வச்சுக்கணும். இது யாருமே பண்ணுறதில்லை. ரெண்டாவது, எல்லா ஆளையும் பிஸியாக வச்சுக்கணும். முடிஞ்சு போச்சு. 25% growth annually, year over year. 25% எக்ஸ்ட்ரா ஆளை எடுத்துகிட்டே இருப்பேன். அவன் எடுத்துகிட்டே இருக்கவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். வேலை கொடுக்க தெரியல, வேலை வாங்க தெரியலன்னா வேலை செஞ்சுட்டு இருங்க. தொழிலுக்கு வர வேண்டாம். தொழிலதிபர் ஆக முடியாது. தொழிலதிபர்னா பவரை கெட்டிங் த ஒர்க் டன். கிரியேட் குட் சிஸ்டம்ஸ் அண்ட் கெட் த ஒர்க் டன். பிஸ்னஸில் நமக்கு ஒரு இன்கம் வருது. ஸோ அந்த இன்கம்மை வந்து ஜஸ்ட் அந்த பிஸ்னஸ்லேயே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லை அதர் சோர்சஸ் ஆர் சேவிங்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுமா அந்த மணியை? சம்பளமே வாங்கினாலும் செலவு பண்ணால் மிச்சம் பண்ணுறது தான் ஏன் புத்திசாலித்தனம். அதை மிச்சப்படுத்தி அதே பிஸ்னஸில் போடணுமா? ப்ராஃபிட் வந்ததுன்னா 25 வருஷம் சம்பளத்தை எடுக்காதனால தான் இந்த $1 பில்லியன் வேல்யூ வந்தது. நானும் எடுக்கல, என் மிஸ்ஸஸும் எடுக்கலாம், என் குழந்தைகளும் எடுக்கல. சார் எப்படி சார் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு எவ்வளோ ஐயா வேணும்? அந்த BMW வாங்குறதுக்கு, அந்த வில்லா வாங்குறதுக்கு தான் ஐயா காசு வேணும். நாங்கள் வீடே வாங்காமல் நான் பிழைச்சிருக்கிறேன். வீடே வாங்காமல் கம்பெனி குவார்ட்டர்ஸில் 25 வருஷம் தங்கி இருந்து தான் இந்த பிஸ்னஸை சாதிச்சிருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஈஸி கிடையாது, இந்த ப்ராஃபிட் ஈஸி கிடையாது, இந்த க்ரோத் ஈஸி கிடையாது. கம்ப்ளீட்லி டெடிகேட்டட்.